ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னோடய திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கோல்டுங்கிறதுனால தான் வீடியோவே போஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் ஓகே, நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வாய்ஸை பேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் சென்னையிலேருந்து தான் கிளம்புனோம். சென்னையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 6:30க்கு ட்ரெயின் கிடச்சிது திருப்பதி போகிறதுக்கு. ஸோ காலையில் வீட்டிலேருந்து நம்ம பிளேஸ்லேருந்து ஸ்டேஷன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம காலையில் நேரத்துலேயே எல்லாமே ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு ஃபுட்டுமே சமைச்சிட்டோம் காலையில் எழுந்திரிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம். நான் இடையில எந்த வீடியோஸுமே எடுக்கல. ஏன்னா பாப்பா ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சதுனால ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம திருப்பதி அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கான பஸ்ஸு. ஏசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் நம்ம. இங்கேருந்து பஸ்ஸில் ஏறிட்டு இடையில ஒரு ஸ்டாப்பில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துனாங்க. அங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா ரொம்ப சீனரிக்காக இருந்துச்சு அந்த பிளேசஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஒரு டைம்னால கீழேருந்து மேலே நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் திருப்பதி வெங்கடாச்சலபதி நமக்கு அருள் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணுவோம் ஒரு நாள் நடந்து போகிறதுக்கு. இந்த திருப்பதி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். நம்ம வீட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, பாப்பா, தங்கச்சி நம்ம எல்லாருமே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரியே இல்லை. எல்லோரும் எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டோம் அந்த ட்ரிப்பில். திருப்பதி நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே தான் நம்மளை இறக்கி விட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். பட் அதை அலோகேட் பண்ணணும்ல. ஸோ அந்த அலோகேஷனுக்காக போய் செக் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் போயிருக்காரு, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களையெல்லாம் இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. ஹோட்டலில் இங்கே ஏதாவது சாப்பிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஆயிடுச்சுல்ல, அதனால் சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்களா, காலையில் நம்ம ட்ரெயின் 6:30 ட்ரெயின் ரொம்ப டிலேவாக தான் வந்துச்சு. ஒரு 2 hours டிலேன்னு நினைக்கிறேன். 2 hours டிலேயாக தான் வந்துச்சு. நமக்கு சப்தகிரியில் ரூம் கிடச்சிது. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. பில்டிங் பழசாக இருந்தாலும் ரூம் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. எங்கள் பாப்பா ஒரே ஆட்டமாக இருந்துச்சு அந்த ரூமில். இது முடித்ததுக்கப்புறம் சரி பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி காணிக்க கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். பாப்பா தான் ஒரே அழுகை. இதுதான் அவங்க விவரம் தெரிஞ்சு அவங்க அடிக்க போகிற மொட்டை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்களோட அழுகை நிறுத்தவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடித்தோம் அவங்களுக்கு. மொட்டையெல்லாம் அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன வீடியோஸ் போட்டு கொடுத்தாலும் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாப்பாவுக்கு மொட்டையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம தரிசனத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக எல்லோரும் கிளம்பிட்டு இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் எடுக்கல. நமக்கு ஸ்லாட் பார்த்திங்கன்னா 6 o'clock ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. மொபைல்ஸ் எல்லாமே வீட்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அண்ட் நம்ம புக் பண்ணியிருந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா 300 rupees ஸ்பெஷல் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்ட் டைமுக்கு கோயிலில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம சாமி தரிசனம் முடிக்கிறதுக்கு 4 hours கிட்ட ஆயிடுச்சு. முடிச்சுட்டு லட்டு எல்லாம் வாங்குறப்போ மிட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அன்றைக்கி நாங்கள் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம்ஸில் ஃபோன் வச்சதுனால இதெல்லாம் அடுத்த நாள் எடுத்த கிளிப்ஸு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால் அந்த அன்றைக்கி எடுத்த கிளிப்ஸு. முதல் நாள் அவசரமாக இது பண்ணதுனால தெப்பக்குளம்லாம் எதுவும் இது பார்க்கல. அதனால் அடுத்த நாள் தான் பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பெருமாளை நினச்சி இங்கே பஜனை போயிட்டே இருக்கும். 24/7 நம்ம இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நடந்து வரவங்களாம் அங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம். இங்கே தேங்காய் உடைச்சிட்டு இந்த விளக்கில் சாமி கற்பூரம் பற்ற வச்சு நம்ம கூட கும்பிட்டு நேராக கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சாமியெல்லாம் நாங்கள் திருப்தியாக கும்பிட்டு அடுத்த நாள் தான் இந்த ஷாப்பிங்க்கும் அந்த அன்றைக்கே வந்துட்டோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மதியம் போல் மேலேருந்து கீழே கிளம்பிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ட்ரெஸ் கோட் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே பெருசாக ஒன்றும் ட்ரெஸ் கோட் அவ்வளோ ஃபாலோ பண்ணல. பட் நம்ம கோவிலுக்கு வரோங்கிறப்ப நம்ம நீட்டான ட்ரெஸ் கோடில் வந்துக்கணும். ரிட்டன் ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா ட்ரெயினை பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறப்பவே எங்களுக்குமே சந்தோஷம் தொத்திச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.